தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். எந்த குடும்பம் தலைமைக்கு கீழே நடக்குதோ அது சரியா இருக்கும். எந்த குடும்பத்துல இருக்க 10 பேரும் நான் தான் தலைவர், நான் நினைக்கிறதா நடக்கணும்னு யோசிக்கிறாங்களோ அந்த குடும்பம் அச்சாணி இல்லாத வண்டி மாதிரி தான் தறிக்கட்டு போகும். குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறது ஈஸின்னு இந்த பிரபு மாதிரியான ஆளுங்கெல்லாம் வரதா செய்வாங்க. இந்த குடும்பம் ஆரம்பத்துல இருந்தே சரியில்லை. நான் பிசினஸ்ல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்தை சரி பண்றதுல நான் தோத்துட்டேன். இவங்களுக்கு பொதுவாவே நல்லது கெட்டது தெரியாது தமிழ். நினைச்சது நடக்கணுங்கிற வெறி அது மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிலைமை நல்லா இருக்கு, ஆனா நாளைக்கு அத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற ஆளுங்க தான் இவங்க எல்லாரும். நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இவங்களை திருத்த பார்த்தேன் தமிழ். ஆனா முடியல, தோத்துட்டேன். நீயும் எவ்வளவோ பண்ண, ஆனா அதுவும் நடக்கல. இத்தனை வருஷம் கோமால இருந்து மீண்டு வந்த என் பிரகாஷே இப்படிதான் இருக்கானா? நான் யார நொந்துக்கிறது சொல்லு. ஜனமா விடுங்க. இப்போதைக்கு அந்த பிரபு கெட்டவனு நாம ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வேலை. நமக்கு டைம் இல்ல தமிழ், நாளை கிடுகிடுன்னு ஓடிடும். அந்த டிடெக்டிவ வச்சு இன்னும் பிரபுவை பத்தி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. நானும் எனக்கு தெரிஞ்ச ஃபெசிலிட்டிஸ வச்சு செக் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் அவனை ப்ரூவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. பாத்துக்கலாம் ஜனாமா. எத்தனையோ எதிரிகளை தோக்கடிச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தை உங்களால ஜெயிக்க முடியாதா என்ன? டேசிபி, இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்டா. நீ தான்டா கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருக்கணும். கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். தமிழ், இங்க என்ன பண்ற? கிச்சன்ல ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா? அக்கல் தானே உங்களுக்கு? இல்ல, நீ ரொம்ப பிஸியான பிசினஸ் உமன். அப்படி இருக்கும்போது கிச்சன்ல உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். பிஸியான பிசினஸ் உமனா இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக. பொண்ணுங்களையும் சமையல் கட்டையும் எந்த காலத்திலயும் பிரிக்க முடியாது. அப்போ கிச்சன்ல இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அம்மா, உங்களை இங்க இருந்து வெளில கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயா, கட்டாயப்படுத்தி திறமையான ஒரு பொண்ணை சமையல் கட்டுக்குள்ள தள்ளி நீ சமைக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றதுதான் தப்பு. ஃபோர்ஸ் பண்றது எவ்வளவு தப்போ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் சமையல் கட்டுக்கும் சம்பந்தமே இல்ல, அதை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றதும் தப்புதான். இது எங்களோட சுதந்திரம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எங்களால பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், சமையல் கட்டுலயும் ராணியா இருக்க முடியும். ஒரு குடும்பத்துடைய எதிர்காலமே சமையல் கட்டுல தான் உருவாகுது. அதுல எங்களோட பங்கும் முக்கியமா இருக்கணும்ல. வா மா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னடா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா. என்ன, உன் பொண்டாட்டி சமையல் கட்டுக்கு வரக்கூடாதா, சமைக்க கூடாதா? நான் தான் அவளை ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ண சொன்னேன். ஆமா, என்ன ஸ்நாக்ஸ்? டேய், வீட்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இனி அடிக்கடி கெஸ்ட் வந்துட்டு போறதுமா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கடையிலேயே வாங்கி கொடுக்க முடியும்? நம்ம குடும்பமே சாப்பாட்டுக்கு ஃபேமஸ்டா. அதுக்கேத்த மாதிரி நாமளும் வரவங்களை கவனிக்கணும்ல. ஓகே ஓகே, சரி. உன் மருமக அப்படி என்ன ஸ்நாக்ஸ் பண்றா? பால்கோவா,
பஜ்ஜி பஜ்ஜில 2-3 வெரைட்டி. வாவ் ஜானு, எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு ஜானு. அதுலயும் பால்கோவா நீ உயிரே விடுவியே. ஏதோ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஜனமா இருங்க. ஜனமா இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாத்தியா, இப்போதான் குடும்பம், சமையல் கட்டு, எதிர்காலம் அது இதுன்னு லென்த்தா டயலாக் பேசுனா இப்போ உடனே பால்கோவா எடுத்து ஜானு பண்ணிட்டுறா. இந்த உலகத்துல இனிப்பான பலகாரத்துல பால்கோவும் மைசூர் பாகும் தான் நம்பர் 1 நம்பர் 2. அதை சாப்பிட்டா ஜானுவோட ஹெல்த் என்ன ஆகுறது? இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்ச சுகர் ஏறிடாது. ஜானு நீ குடு ஜானு. சிபி, அதெல்லாம் ஏறாது. இதுல சக்கரை இல்ல, சக்கரை சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன். சக்கரை சேர்க்கலையா? சாப்பிட்டு பாருங்க. தமிழ் பயங்கர இனிப்பா இருக்கு. ஃப்ராடு. பழக்கமான பால்கோவை விட இது ஓவர் இனிப்பா இருக்கு. ஆனா நீ இனிப்பு சேர்க்கலன்னு சொல்ற. ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் சேர்த்திருக்கியா? அது இதை விட மோசம். தமிழ் என்ன சிரிக்கிற? சொல்லு, என்ன சேர்த்திருக்க இதுல? அது சீக்ரெட். அத சொல்லிட்டேனா ஏன் இடத்துக்கு வந்துருவீங்கல்ல. தமிழ் சொல்லு, எனக்கே அவலதான் இருக்கு. ஜனமா சுகருக்கு பதிலா சீதாப்பழமும் சப்போட்டா பழத்தையும் அரைச்சு கூழா சேர்த்திருக்கேன். அதான் இதோட சீக்ரெட். வாவ் தமிழ் செம்ம ஆளுதான் நீ. வென்றப்போ. ஜானு நீ சாப்பிட்டு பாரு ஜானு, செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடு. அசத்திட்டு தமிழ். தேங்க்ஸ் ஜனமா. அத்தை, நானும் உங்களை மாதிரி தான் அத்தை. இவ என்ன பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே இதை எப்படி செஞ்சேன்னு கேட்டேன். தமிழ் எனக்கு செஞ்சு காட்டினது மட்டும் இல்லாம மொத்தமா கிளாஸ் எடுத்துட்டா. தமிழ் சமையல் கட்டில நின்று ஒரு சாப்பாடை சமைச்சு கொடுக்குறானா, அதை சாப்பிடும்போது வெயிட் போடுமா, சுகர் ஏறுமா, பிபி ஏறுமான்னு எந்த கவலையும் இல்லாம ஒரு வெட்டு வெட்டலாம். என்னன்னா நீ, நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், நீ மட்டும் தனியா வந்து இங்க மொத்தமா வெட்டிக்கிட்டு இருக்க. சாப்பிடு. வர்ஷினி, தமிழ பாத்தியா? அவ குடும்பத்துல இருக்க எல்லாருக்காகவும் யோசிக்கிறா. அதே மாதிரிதான் நீயும் போற இடத்துல பொறுப்போட இருக்கணும். சரிங்க ஜனம்மா. ஆனா தமிழோட ட்ரிக்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். வர்ஷினி எப்படி இருக்கு? சூப்பர் தமிழ். அம்மா கூட இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தது கிடையாது. தமிழ், இந்த கல்யாணத்துல பொண்ணு விட்டு செய்தனமா பலகாரம் எல்லாம் ஒரு ட்ரம்ல வைப்பாங்கல்ல. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. நம்ம ஏய் என்ன சிரிக்கிற? ஆனாலும் ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது வர்ஷினி, நீ ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கல. ஆமா, கல்யாண பொண்ணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க தானே செய்யணும். எனக்கு நகை நட்டு போடுங்க, சீர் செய்யுங்க, பணம் கொடுங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் கையால இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு 4 ட்ரம், ஒரு 10 நாள்ல முடிகிற மாதிரி ஒரு 2 ட்ரம் எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறியா? போதுமா மேடம்? என்னடி, கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாசத்துல 200 கிலோ வெயிட் போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இவ்ளோ ஸ்நாக்ஸ நீ சாப்பிட்டீனா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இல்ல அங்க போய் கடை ஏதாவது வைக்க போறியா? இல்லம்மா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தின்னு. தமிழ் எல்லாமே ஆர்கானிக்கா தானே பண்றா. அப்படி இருக்கும்போது அதை சாப்பிடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது.
அம்மா நான் நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டேம்மா. என் மாமியாருக்கு கொடுப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன், ஏன் பிரபுக்கு கூட கொடுத்துட்டு நானும் வச்சு வச்சு சாப்பிடுவேன். வர்ஷினி, இங்க பாரு, உனக்கு எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொடுக்கறேன். ஆனா அதுக்காக நீ ட்ரம்ல எல்லாம் கேக்குற பாரு, இதெல்லாம் ஓவர் வர்ஷினி. அத்தை, நீங்க சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, புது கர்டன், பெட்ஷீட், டோர்மேட்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆனா நான் அன்னைக்கூட இன்விடேஷன் பாக்குறதுக்கு போறேன். என் பிள்ளைக்கு கட்ட வேண்டிய பொண்ணு வேற ஒருத்தனுக்கு கட்டுறதும் இல்லாம என்னையவே இன்விடேஷன் அடிக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல மீனா, பாக்குறேன் எப்படித்தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டா நீ இப்ப யார் கூட போவ? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை, நான் ஜனமாவை கூட்டிட்டு போய்க்கிறேன். என்ன பேசுற நீ? இன்னும் உனக்கு இந்த வீட்டுல இருக்கிற நடைமுறை எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அத்தை? அத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் வரமாட்டாங்க. அதெல்லாம் ஜனமா நான் கூப்பிட்டா வருவாங்க. மாமாவும் சிபியும் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஜனமா வீட்டுல தானே இருக்காங்க, நான் கூட்டிட்டு போறேன். இப்ப எப்படி கூப்பிட்டா வராங்கன்னு பாருங்க. ஜனமா, நீங்க ஃப்ரீ தானே? நம்ம வேணா ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? போச்சு போச்சு, இவ நல்லா திட்டு வாங்க போறா. சரி போலாம். ஜனமா, வரும்போது நார்மல் ஸ்லிப்பர் போட்டுட்டு வாங்க. நம்ம நிறைய கடைகளுக்கு எல்லாம் போகணும், நிறைய இடத்துக்கு நடக்க போறோம், அதனாலதான். சரி. ஜனமா, ஒரு 2 minutes, இதோ வந்துடுறேன். ஜனமா, என்னங்க இந்த ஷாலை வச்சுக்கோங்க, இந்த கண்ணாடியை எடுத்துக்கங்க. என்ன இது? முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணிக்கதான் ஜனமா. ஏன்னா என் ஜனமா வெயில கத்துற கூடாதுல்ல, அதுக்குதான். கார்ல தான் ஏசி இருக்கே தமிழ், அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நம்ம தான் கார்லயே போகலையே. அப்புறம் என் கூட வாங்க, சொல்றேன். எங்க? வாங்க வாங்க ஜனமா, காட்டுறேன். எங்க? அதோ பாருங்க. என்னது இது? வாங்க சொல்றேன். நம்ம ஸ்கூட்டர்ல தானே போறோம். என்னது? ஸ்கூட்டர் ஜனமா. தமிழ், நான் பைக்ல எல்லாம் வரமாட்டேன், எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, ஓகேவா? நான் வரல. ஜனமா பழகிக்கோங்க ஜனமா, எல்லாத்துக்கும் முதல் தடவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இதுவா இருந்துகிட்டோம். காருக்குள்ள உட்காந்து கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போறதும், பைக்ல அப்படியே காத்து வாங்கிட்டு சுதந்திரமா போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜாலியா இருக்கும். இதுல போனீங்கன்னா உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். வாங்க போலாம். வாங்க, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க வாங்க ஜனமா. போயிட்டு வாங்க, பாத்து பத்திரம். இதெல்லாம் நம்ம வீட்டுலதான் நடக்குதா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அதான் தமிழ். ஸ்லோவா போ தமிழ். ஜனமா பயப்படாதீங்க ஜனமா, நான் பொறுமையா தான் போவேன். எதுக்கு பயப்படுறீங்க? பாத்து தமிழ், மெதுவாவே போ. நான் ஃபாஸ்டா போனேன், நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு,
பாத்து பாத்து. ஜனமா என்ஜாய் பண்ணுங்க. உங்களை நான் கொண்டு போய் கவுத்தரெல்லாம் மாட்டேன். ஜனமா அது நம்ம கார் மாதிரி இல்ல. சிபியும் மாமாவும் போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி போலாமா? போலாம். ஹேய் ஷிட். ஏய் யாரு? ஏன் இந்த மாதிரி ஓட்டுறாங்க? ஹேய் ஏய் லூசு, பாருங்க எப்படி போறாங்கன்னு. ச்சே, இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் யார் வண்டி வாங்கி கொடுக்குறாங்கன்னே தெரியல. எந்த ரோடே இவங்களோட தான் நினப்பு. ஊர்ல நடக்கிற முக்காவாசி ஆக்சிடென்ட்டுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் காரணம். ஏய் சரி சரி விடுப்பா. ஏதோ சின்ன பொண்ணு இப்பதான் பைக் ஓட்டி பழகுது போல. சரி நீ பார்த்து பொறுமையா போ. பைக் ஓட்டி பழகணும்னா ஏதாவது சந்து பந்துக்குள்ள பழகணும். எப்படி மெயின் ரோட்ல வந்து பழகுவாங்களா? எல்லாம் இவங்கள சொல்லக்கூடாது. இவங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க பாருங்க, அவன் புருஷன் அவனை போட்டு சும்மா அடி வெளுக்கணும். அவன் பாட்டுக்கு வீட்டுல தொலை தாங்க முடியாம பைக் வாங்கி கொடுத்துட்டு ஏன் ஊர் சுத்த போயிட்டான். ரோட்ல அவசப்படுறது நாமள மாதிரி ஆளுங்க தான். சரி சரி டென்ஷன் ஆகாதப்பா. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த பொண்ணு பைக் ஓட்ட முறையே சரியில்லை. திரும்ப திரும்ப குறுக்க போயிட்டு இருக்கு. நீ பேசுறது டென்ஷன் ஆனதெல்லாம் அவங்க காலில் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. அது பின்னால உட்கார்ந்துருக்க அவங்க மாமியார்னு நினைக்கிறேன். 2 பொம்பளைங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. பொம்பளைங்களுக்கு ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற பாதி பேரு நம்ம மேல தப்புன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. சரி நீ கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டுப்பா. எங்க ஓட்டுறதுப்பா? அங்க பாருங்க ரோட்ல எப்படி ஓட்டிட்டு போறானு, இப்படி 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 இப்படின்னு. பாத்து பாத்து. அதெல்லாம் முடியாது. இப்ப பாருங்க, உங்க முகத்தை மட்டும் காட்டாம மூடிக்கோங்க. உங்க பேரனுக்கு நான் விளையாட்டு காட்டுறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்து பாத்து. என்ன ஜனாமா இதுக்கே பயந்துட்டா எப்படி? இன்னும் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு. என்ன ஜனமா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இந்த இடம்லாம் உங்களுக்கு புதுசா தெரியுதா? ஆமா. வாங்க, இது ஒரு தனி உலகம். நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் வந்துடுவீங்க, அப்படியே பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். இப்பெல்லாம் விண்டோ ஷாப்பிங் தான் ட்ரெண்டு. வாங்க. வா வா வா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எனக்கு வாங்கிக்கலாம். இது ஒண்ணு வச்சிருங்க. தமிழ், நம்ம வாங்கின திங்ஸுக்கும் பில்லுக்கும் சம்பந்தமே இல்ல. பாதி ரேட்டா வந்திருக்கு. இதே எடுத்துட்டு பக்கத்து கடைக்கு போனீங்கன்னு வைங்களேன், இங்க இருந்து 20% விலை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்? அது அப்படிதாமா.
இந்த ஏரியால எந்தெந்த பொருள் எங்கெங்க கம்மியா கிடைக்கும்னு நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். பரவாயில்ல தமிழ். ஒரு குடும்ப பொண்ணா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க. தேங்க்யூ. வர்ஷினிக்கு உன் தங்கச்சிக்கெல்லாம் இத சொல்லிக் கொடு. சொல்லலாம், ஆனா அதுக்கு அவங்க கேட்கணுமே. கேக்குற மாதிரி நீ சொல்லுமா. ஜனமா வாங்க போலாம். ஜனமா இளநீ குடிக்கலாமா? புடவையெல்லாம் ஊத்திடுமே. பேப்பர் ஸ்ட்ராலாம் வந்துருச்சு, அதுல தருவாங்க. மேல எல்லாம் சிந்தாது, குடிக்கலாம். வாங்க. அக்கா 2 இளநீ, நல்ல வழுக்கையும் தண்ணி இருக்கிற மாதிரி கொடுங்க. இந்தாங்க குடிங்க. தமிழ் பரவாயில்லையே, ஸ்ட்ராவே இல்லாம குடிக்கிற. அதெல்லாம் பழகிடுச்சு ஜனமா. எங்க ஊர்ல எப்பவுமே இப்படிதான் குடிப்பேன். நீங்க குடிங்க, பாத்து குடிங்க. அக்கா இந்தாங்க வலிக்கு எடுத்து கொடுங்க. He's your husband? No, boyfriend.